ஹே ஹலோ அனிமி ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் வீணவங்க என்ன ப்ரோ பேர் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்காங்க வாய்ஸ் ஆஃப் லீன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது கூகுளில் போட்டால் கூட. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட ஓன் நேமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சேனலுக்கு வச்சுட்டோம். ஸோ வாய்ஸ் ஆஃப் லீ போயிட்டு இப்போ வாய்ஸ் ஆஃப் வினோன்னு மாற்றிட்டோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்குங்க. ஜென்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான பவர் காட்ட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகாப் ஒன்று பார்த்துருவோம். போன சாப்டரில் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா செலினார்னு ஒருத்தர் யாரோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் தெரிகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த உலகத்திலே ஒரே ஒரு நபர், இவங்க தான் ரீஅவேக்கன் ஆன எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க லிமிட்ஸை தாண்டி அவங்களோட பவரை புஷ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க. அவங்க தான் மிஸ் நார்மன் செலினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் மிஸ் செலினாரை. இவங்களோட ஆரா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றவங்கள விட. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். மிஸ்டர் செலினா உங்களோட சீட்டில் உட்காருங்க, உட்காந்துட்டு ஜின்னுவுக்கு உங்களுடைய எபிலிட்டி உங்களோட பவரை பற்றி கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கள், ஜின்னுவுக்கு புரியல, அவனுக்கு புரிய வைங்க அப்படின்னு பார்த்தினாக்கா மேஷல் சொல்லிகிட்டு இருக்கான். உங்களால் இதை நம்ப முடியலைல்ல, உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் செலினார் ஜின்னுவை பார்த்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா அண்டர்களும் நீங்கள் வீவு தெரிஞ்சதில் உங்கள் மேலே தான் ஒரு கண் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முறை அதை அனுபவித்தவுடன் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் பலமடைந்தவராக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு மிஸ் செலினார் பார்த்தினாக்கா ஜின்னுவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய மேசல் பார்த்தினாக்கா செம்ம ஷாக் ஆகிட்டு மிஸ் செலினார் அப்படின்னு பார்த்தினாக்கா ஷாக்காக ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்படி மிஸ் செலினார் பார்த்திங்கன்னா ஜின்னு கிட்டே போயிட்டு, இந்த உலகத்தில் விழித்தெறிந்த அனைவருக்கும் ஒரு லிமிட் இருக்கும், அதாவது ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லையை யாராலையுமே தாண்ட முடியாது, அது உங்களுக்கே தெரியும், உண்மை தானே? ஒருவேளை நீங்கள் விழித்தெழவில்லை அப்படின்னாக்கா உங்களால் வந்து உயர்தரத்தை அடைய முடியாது, இது வந்து எல்லா அண்டர்களுக்கும் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செலினார் ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனால் செலினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னு செலினார்கிட்ட கேட்குறான். சரி தீனி பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த பொம்பளை சாப்பிட்டுக்கினே பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் எனக்கு அந்த பவர் இருக்குது, என்னால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய லிமிட்டை தாண்டி அவங்களோட பவரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட 3 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இதை ரீஅவேக்கனிங் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் அவங்களுடைய பொட்டன்ஷியலை பார்த்தினாக்கா நான் அவங்களுடைய பவரை வலுக்கட்டாயமாக வெளிக்கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவேன், இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செலினார் சொல்கிறாங்க. அதுக்கு மேஷில் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க ஒரு வாட்டி அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ரெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ 1 வருஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் தான் அடுத்து யாராவது அவைக்கணும் அவங்களுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு ஜின்னுவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேரில் நானும் ஒருத்தன், என்னால் இதை நம்பவே முடியல, இந்த பவர் மட்டும் உண்மையாக இருந்துச்சுனாக்கா இது வந்து ரொம்ப நல்ல பவரு அப்படின்னு அவனுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னு அவங்ககிட்ட கேட்குறான். அதுக்கு சிலிண்டர் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அவங்களுடைய வலிமையை பொறுத்தது, அவங்க மட்டும் கண்டிப்பாக 3 ஸ்டேஜையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக 20% பவர் அவங்களால கொண்டு வர முடியும், அப்படி இல்லைனாக்கா 30% பவராவது கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ள நினச்சி 20லேருந்து 30 இதுக்கு வாய்ப்பே இல்லை, நாட்டின் அனைத்து விமர்சனங்களையும் மீறி அவாங் டன்ஜூ எதுக்கு அமெரிக்கா போனாருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, இப்படி ஒரு பவர் கிடைச்சா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு வரேன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஜின்னு பற்றி அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாக்கா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னு அவங்க கிட்டே கேட்குறான். அதுக்கு மேஷல் பார்த்தீங்கன்னாக்கா இதனால தான் நாங்கள் மிஸ் செலினாரை வந்து எங்கள் கூட வச்சுட்ருக்கோம், அவங்களுடைய பாதுகாப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற வேலைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தகுந்த பணமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்புறம் முக்கியமான விஷயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணுற ஐஎன்டர்ஸ்க்கு மட்டும்தான் ரீஅவேக்கனிங்க்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இதான் மிஸ் செலினோட எபிலிட்டி அண்டு பவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னுக்கிட்ட மேஷல் வந்து சொல்லிகிட்ருக்கான். இதுதான் ஜின்வு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷல் சொல்கிறான். அதுக்கு ஜின்வு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே கிஃப்டா, வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா இது கிஃப்ட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பந்தம் போடுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு வந்து ஜின்னு வெளியே சொல்கிறான். அதுக்கு மேஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மட்டும் அமெரிக்காவோட அண்ட்ரா வந்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்காக நாங்கள் எல்லாமே செய்வோம், நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்போம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டப்படி செய்ய விடுவோம். இப்படி மேஷல் சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மிஸ் செலினார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி நம்ம ஆரம்பிக்கலாமா, ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னுவை கூப்பிட்றாங்க.
அதுக்கு ஜின்வு என்ன ஃபஸ்ட்டு பட்டனா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்வு கேட்குறான். அதுக்கு மிஸ் செலினார் நாங்கள் தான் சொன்னோமில்ல உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறோன்னு அதுதான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு மேஷல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிறது உண்மை தான். நீங்கள் உங்கள் திறனை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வு கிட்ட கேட்குறான். ஜின்வு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நான் எதுவும் பணம் பே பண்ண வேணாவா காசு எதுவும் கொடுக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜின்வு அவங்ககிட்ட கேட்குறான். அதுக்கு மேஷல் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஜின்வு நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜின்னுவை காக்கா பிடிக்கிறேன் அப்படியே அவனை அமெரிக்கான்ற ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நான் ஒரு வாட்டி அந்த திறனை அனுபவிச்சிட்டேனாக்கா என்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு தானே அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களோட திறமை மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது போல் அப்படின்னு வந்து ஜின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். டக்குன்னு செலினார் பார்த்தீங்கன்னா ஜின்னுவை கையை பிடிச்சிட்டு என் கண்ணை பாரு நல்லா உத்து பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கிட்ட சொல்லிவிட்டு என் கண்ணை பாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா மேஷல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் வந்து மாட்டிப்பான். ஒன்ஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அனுபவிச்சிட்டானா அந்த திறனை கண்டிப்பாக எங்களை வந்து மீண்டும் வந்து தேடி வருவான். இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு அமெரிக்கனாக மாறிடுவான். இந்த ஜேஜோ ஐலாண்ட் ரைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரியோட்டோ கோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரு நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு வரலான்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷல் பற்றி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். செலினார் பார்த்தீங்கன்னா ஜின்னுவை கையை பிடிச்சிட்டு அவங்களோட எபிலிட்டியான அவங்க பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கே இருக்கு உன்னோட லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னுவோட மனசுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்குங்க. கொஞ்சம் மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க எதுக்காவது. ஸோ ஜின்னுவோட மனசுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தாங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்குது இருட்டாக இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்னு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறாங்க. ஜூம் பண்ணி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்மளோட ஜின்வு தாங்க அங்கே இருக்கிறது. அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் செலினார் வந்து அவன் மனசுக்குள்ளே போயிட்டு அவனை பார்க்க நினச்சாங்களே இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்ருக்கான். இதை பார்த்த உடனே அவ்வளோதாங்க செலினாருக்கு ஒரே கத்து ஐயோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா பண்ண ஜின்வுனி அவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை பார்த்த மேஷல் வந்து பார்த்தீங்கன்னா டேய் முட்டாளுங்களா அவன் யாருன்னு தெரியுமா அவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் அவன் முன்னாடி கன்று நீட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறான். மேஷல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கணும் டேய் முட்டாள்ரா நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து இல்லைங்க இதுமாரி மிஸ் செலினார் கத்துனாங்க அதான் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு அவங்கள பற்றி கவலை இருந்துச்சுன்னா போயிட்டு அவங்கள என்ன ஆச்சுன்னு போய் பாடுறா அதை விட்டுட்டு இவன் முன்னாடி என்ன கன்று நீட்டுருன்னு மேஷல் திட்டுறான். அப்புறம் மேஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னு கிட்ட போயிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக பண்ணிட்டானுங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஜின்னுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு இங்கே என்ன நடந்துச்சு அவங்க ஓகேவா நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னு விசாரிக்கிறான். மேஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறான். இந்த இடத்துல வந்து லியூஸ் ஜியோங்காங் அப்படி இல்லைனாக்கா தாமஸ் ஆண்ட்ரூ இருந்தாக்கா சத்தியமாக சொல்கிறேன் நம்மளை கொன்னுட்டு இருப்பாங்க. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ எப்பயுமே இதுமாரிலாம் பண்ணாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இவங்ககிட்ட சொல்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரிங்க சார்னு பார்த்தீங்கன்னா பயத்திலே நடிங்கின்னு சொல்லிட்டு இருக்கான். மேஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலினார்கிட்ட கேட்குறான் என்ன நடந்துச்சு என்ன தப்பாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து ஊற்றுது நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷல் வந்து விசாரிச்சுட்ருக்கான். செலினாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதையோ ஒரு பெருசாக ஏதோ ஒரு மிருகத்தை பார்த்த மாதிரி இல்லைனா நமக்கு எதனா பார்த்தாக்கா கை காலம் நடுங்க பார்த்தீங்களா அதுமாரி பார்த்தீங்கன்னா நல்லா நடுங்கிக்கிட்டு இருக்குது வேர்த்து ஊற்றிட்டு இருக்குது செம்மையாக பயந்துட்டு இருக்கா. மேஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னுவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வேணால் இன்னொரு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் நீங்கள் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஆடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஜின்னு வந்து அவங்க வீட்டில் வந்து கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஒப்படைக்கிறான். அவனை பார்த்தீங்கன்னா ஓகே சார் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் வந்து சொல்லிவிட்டு ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு கிளம்புறான். அப்படியே மேஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலினாரை பார்த்து கேட்குறான் உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் எதை பார்த்தீங்க எதனால் இப்படி நடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் 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 ஒரு அரசன் அது மட்டும் இல்லை அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே சொல்கிறாங்க. மேஷலுக்கு ஒரு ஷாக் ஆகிடுது. அப்படியே மேஷல் அதிர்ச்சியோட அப்படின்னா அவன் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் அன்ட்ரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலினார்கிட்ட கேட்குறான். அதுக்கு செலினார் பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்ல முடியல ஆனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் அனுபவிச்சது இல்லை. இவன் வந்து ஒரு அரசன் ஆனால் இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேஷல் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறான். அதுக்கு செலினார் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க இதுமாரி நான் வந்து அவனுக்குள்ளே பார்க்க போனல அவனோட லிமிட் என்னன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்னை திருப்பி பார்த்தான். அது மட்டும் இல்லை ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்டர் சங்ஜின்வு இல்லை அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிவே இல்லாத இருள் ஒன்று இருக்குது. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தான். அப்புறம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடிவே இல்லை அவன் பவருக்கு ஒரு முடிவே இல்லை
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் நடந்துட்டு வரான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே கைஸ், இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. செம்ம கூஸ் பம்பு. நம்ம சஞ்சுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவராக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு சீசன் 2 லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க, ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு சாப்டரில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், டாட்டா பாய். ரொம்ப வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பாய்.